ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்ப சேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் தினமும் இட்லி, தோசை, பணியாரம் செஞ்சு போர் அடிச்சு போயிடும். அதுக்கு ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சோம்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு பாராட்டு நிச்சயங்க. நான் இன்னைக்கு கடையில் விற்கிற அரிசி மாவில் தாங்க இடியாப்பம் செஞ்சேன். இட்லி தட்டிலேயே இடியாப்பம் பிழிஞ்சுக்கிட்டேங்க. இது நம்ம உதுத்தி போட்டு செய்யறது தானே, அதனால நாம் இட்லி தட்டில் செஞ்சுக்கலான்னு சொல்லி குயிக்காக செஞ்சுட்டேங்க. இடியாப்பம் வெந்தோன்னே கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு விட்டு இந்த மாதிரி பொழுன்னு உதுத்திக்கிட்டோம்னா ஈஸியாக பொழுன்னு வருங்க. இடியாப்பத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகுளுன பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோன்னே ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலையும் 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் எடுத்து வச்சுருந்தேங்க. இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் நமக்கு வாயில் கடிபடும் போகும்போது இந்த இடியாப்பத்துக்கு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நறுக்கி வச்சுருந்தேங்க. அதையும் தூக்கி போட்டுட்டு ஒரு 4 மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன். அதையும் தூக்கி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா அந்த நட்ஸ்லாம் ரோஸ்ட் ஆன பிறகு இந்த வெங்காயத்தை எல்லாம் போட்டு வணக்கினீங்கன்னா சரியாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்படியே மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெள்ளையாக சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க, ஆனால் மஞ்சத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வணக்கி விட்டுட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு குத்து கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி தூவி விட்டு அதையும் நல்லா 2-3 தடவை கிண்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இடியாப்பத்தில் இறங்கும். டக்குன்னு இறக்க வேணால் 2 கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா இப்படி சூப்பர் சுவையில் இடியாப்ப சேவை ரெடிங்க. நாம் நட்ஸ்லாம் போட்டிருக்கறதுனால கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.